வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா திரு நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கு தான். நாஞ்சல் சம்பத் ஐயா, நீங்கள் வயதில் மூத்தவர். தமிழ் உச்சரிப்பு நல்லா கொண்டவர். அதுக்காக நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வாயை அடக்கி வாசிக்கணும், இல்லைன்னா வாயை அடக்கப்படுவீர்கள். வாய் நீளக்கூடாது, கண்டதெல்லாம் பேசக்கூடாது, வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. செருப்பு பிஞ்சிற மாதிரி அடிப்போம். நாயை பெரிய மனுஷன் மாதிரியாடா பேசுகிறேன், புறம்போக்கு நாய். ஆனால் நீ சீமானண்ணனை பற்றி அந்த மாதிரி பேசுகிற, ஏன்னா பெரிய மயிராடா நீ, புறம்போக்கு நாய். நீயே ஒரு எச்சக்கல்ல நாய், இங்கே அங்கே வாய் வச்சுன்னு இருக்கிற எச்சக்கல்ல நாய். நீனா பெரிய மயிர் மாதிரி பேசின்னு இருக்க. ஓரளவு தான் மதிப்பு. ஒரு அரசியல் நாகரிகம் கருதி நாங்களும் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம், பொறுமையாக போயிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்குன்னு நீங்கள் மாட்டுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்க. யாரா சில்லற பையன்? நீ தான்டா சில்லற பையன். எங்கெல்லாம் காசு தராங்க அங்கெல்லாம் வாய் குத்து பேசக்கூடிய நாய். ஏண்டா அவராண்ட எவ்வளோ ஒரு தத்துவ ரீதியான ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவர் போயின்னு இருக்கார். கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட சமரசம் இல்லாமல் போயின்னு இருக்கார். நாய உன்ன மாதிரி ஒட்டு உண்ணி மாதிரி இடம் இருக்கார். இந்த கட்சியில் போனால் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கணும், அந்த கட்சியில் போனால் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கின்னு ஒரு நிலைப்பாடு இருக்காடா உங்ககிட்ட? உனக்குன்னு ஒரு தத்துவ நிலைப்பாடு இருக்கா? ஏன் பணம் தரானோ அந்த நாய் மாதிரி கொச்சு நாயே, நீ வந்து சீமானன்னா தரக்குறைவாக பேசின்னு இருக்க. அறிவு கட்ட நாயை. நாங்களும் சரி அரசியலில் ஒரு நாகரிகம் கருதி நம்ம விலைக்கு போனோமே அப்படின்னு யோசிச்சுப்பானா, நீ மாட்டு ஏடாவடமாக பேசின்னு இருக்க. எங்கடா காசு வாங்கிட்டார் நீ பார்த்த? அவர் நினச்சிருந்தா இன்னத்துக்கு உன்னெல்லாம் லூசு பையில. அவர் நினச்சிருந்தா அவர் எவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கலாம்டா. எத்தனையோ கட்சி, எத்தனையோ கார்ப்பரேட் நிறுவனம் காசு தரத்துக்கு ரெடியாக இருக்குது. மக்களுக்காக நிற்கிற ஒரே ஆளை அப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அவன் கண்டதை பேசுகிறீங்களாடா. அறிவு கட்ட நாய்ங்களா. பெரிய பிடிங்கி இவர். வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேமித்து வைக்கிற ஆள் நீ. உனக்கு நாட்டை பற்றி ஒரு கவலையும் கிடையாது, ஒரு மயிர் எதுவும் கிடையாது. நீ வந்து எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் இந்த வாரத்தெல்லாம் விட்டு பேசுகிற அறிவில்லாத நாய். உனக்கெல்லாம் நாட தகுதி இருக்குது? ஏதா அடிப்படை அறிவு இருக்குதா? சுத்த தமிழில் ஒரு தமிழ் உச்சரிப்பில் எல்லாரும் தான் தமிழ் உச்சரிப்பு அழகாக தான் பேசுவாங்க, புரியுதா? தமிழ் உச்சரிப்பு பேசினா அந்த உச்சரிப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து இருக்குதுல்ல, அதுதான் மெயின். ஒரு பொதுநல விஷயத்தோட யோசிக்கணும். நம்மளுக்கு தமிழ் உச்சரிப்பு வந்துச்சு, நம்ம நல்லா பேசுகிற மாதிரியான ஒரு பேச்சாளராக இருக்கும், நம்ம பேசுகிறதெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்காத. உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றத யோசிக்கிற அளவுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு திறமை இருக்குது. புறம்போக்கு நாயை. இதுதான் ஒரு பெரிய மனுஷன்.